திரு பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள்ல பெண் கதாபாத்திரங்கள் ரொம்ப வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவர் முதல் மரியாதையையும் சிந்து பைரவியும் ஒப்பிட்டு ஒரு சொல், அது எந்த சூழலிருந்து அவர் அந்த கதாபாத்திரங்களை வலுவாக கட்டமைக்கணுங்கிறத தன் திரைப்படங்கள்ல தொடர்ந்து அதை வச்சுட்டே இருக்கிறார். அவருடைய எல்லா திரைப்படங்களிலுமே பெண்களை அடிப்படையாக வைத்த கதை தான் இருக்கும். எந்த படமுமே இது விதிவிலக்கில்லை, ஒரு சில படங்களை தவிர. அந்த பெண்ணுக்கு வருகிற பிரச்சனை, அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, அதுல தான் மற்ற கதாநாயகர்கள்லாம் இருப்பாங்க. நீங்க 16 வயதினிலே மயிலோடைய பிரச்சனை தான் நம்ம பார்ப்போம். அதுல இருந்து ஆரம்பித்து நீங்க ஒவ்வொரு படங்களையும் பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பெண் அப்படிங்கிறத விட இன்னொரு பக்கம் ரொம்ப இயல்பான பெண்ணை காட்டுவார். இயல்பான பெண்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பெண்ணாக தான் இருக்க முடியும். இப்போ அவர்களுக்கு வருகிற சிக்கல்கள் என்னவாக தான் இருந்தது அப்படிங்கிறத அவருடைய எல்லா படங்கள்லையுமே அவர் காட்டிட்டு வர்றாரு. எனக்கு அதில் முதல் மரியாதையில் வடிவுக்கரசி அவர்களினுடைய கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடித்தமானது. எதனால் அப்படின்னா, அதை நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லலாம், அவங்களுடைய கணவர்களை எதிர்த்து பேசுகிற ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை நம்ம தமிழ் சினிமாவில் காட்டினதே இல்லை, அதுக்கு முன்னாடியும் காட்டினதில்லை. படபடன்னு பேசுகிற ஒரு வில்லி கதாபாத்திரத்தை காட்டியிருப்போம். ஆனால் என்னுடைய கணவன் அப்படின்னு இருக்கிறவர் என்னுடைய கணவனாக இல்லை, அவர் என்னை பழி வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னால் அதை எதிர்த்து பேச முடியலை. எனக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகள் என்னுடைய மகளாக இல்லை, என்னுடைய கணவரினுடைய மகளாக இருக்கா. ஆனால் அந்த பெண்ணுக்கு அப்பா என்னுடைய கணவர் இல்லை. இப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு கதாபாத்திரத்தில் இருக்கிற ஒரு பெண், தன்னுடைய கணவனால் தீண்டப்படாத ஒரு பெண் எப்படியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கதாபாத்திரம். அதுதான் வடிவுக்கரசி. இதற்கு முன்பும் சரி அதுக்கப்புறமும் சரி நம்ம அப்படி ஒரு பாத்திர படைப்பை தந்ததே இல்லை. அதே மாதிரி நீங்கள் 16 வயது நிலையில் உள்ள காந்திமதியினுடைய கேரக்டர், எதுவாக இருந்தாலும் தெருவில் இறங்கி சலசலன்னு பேசுகிற ஒரு பெண்ணை அதுக்கு முன்னாடி நாம் பார்த்ததில்லை. ஏன் நாம் பாரதி ராஜா அவர்களை கொண்டாடுறோம், எதற்காக அவர் ஒரு மைல்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அதற்கு முன்பு 60களில் இருந்து வந்த நிறைய பெண் கதாபாத்திரங்கள் அதற்கு முன்பாகவும் இருந்திருக்காங்க, ரொம்ப வலுவான கதாபாத்திரங்களும் இருந்திருக்காங்க, அதுலலாம் எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு நேர் கோடு ஒன்று இருக்கும். அந்த பெண்கள் நீங்கள் ஒரு பெண் கதாபாத்திரத்தை வில்லியாக காட்டுறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி காட்டுற பெண்களை வேற மாதிரியான ஒரு சித்தரிப்பு இருக்கும். இல்லை, ஒரு பெண் நேர்மையாக இருக்கக்கூடிய பெண் கோபமும் படுவா, அவகிட்ட இந்த பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு 70களில் இருந்து தான் அந்த மாற்றம் தொடங்கிச்சு. அதுல மிக முக்கியமானவராக இருந்தார் பாரதி ராஜா அவர். அவர்கிட்ட இது தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்த கிரெடிட்டை தான் மட்டும் அவர் எடுத்துக்க விரும்பலை, கதாசிரியர்களுக்கு அந்த கிரெடிட்டை அவர் கொடுக்க விரும்புகிறார். பாக்யராஜ் தொடங்கி கலைமணி தொடங்கி கலைஞானம், செல்வராஜ் இவங்களுடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கதாசிரியர்கள் இல்லைன்னா நான் இவ்வளவு வலுவான பெண் கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா முழுவதுமாக இவருடைய புரிதலின் வெளிப்பாடாக மட்டும் அந்த திரைப்படங்கள் இல்லைங்கிறதுனால கதாசிரியர்களுக்கும் அந்த கிரெடிட் அவர் கொடுக்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா இதே கதாசிரியர்கள் இதே மாதிரியான கதையை இன்னொரு இயக்குனர்கள் கிட்ட சொல்லியிருந்தா அவர்களால புரிந்து கொண்டு எடுக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியா வைக்கலாம் இல்லையா? எந்த இயக்குனர் எந்த கதையை எடுக்கிறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எழுத்தாளருக்கும் ஒரு இயக்குனர் முழுமையாக எழுத்தாளரை பயன்படுத்தியது அப்படிங்கிறது பாரதி ராஜா அவர்களை தான் சொல்ல முடியும். அதற்கு பிறகு வந்தவர்கள் அவர்களே இயக்கி அவர்களே எழுதினாங்க. அப்போ ஒரு கதையில இந்த எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒரு கதையின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்ல, அது ரொம்ப முக்கியம். அப்படியான கதைகளை இவர்கிட்ட சொல்ல முடியும் எழுத்தாளர்கள் நினைச்சாங்க இல்லையா? அதுவும் இதற்கு அவர் வழி கொடுத்ததுனால தான் அவர்களால் அது எழுத முடிஞ்சது அப்படிங்கிறது தான்.